என்பது வெறும் இலைகள் தழைகள் என்பதல்ல. அவற்றை பயன்பாடுகளை அறிந்து கொண்டு முறையாக பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் நோய் இல்லாமல் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் கனவீரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடி வகை தாவரம். இந்த கனவீரத்தை பொறுத்தவரையிலும் களிமண் பூமிகளில், மணல் கலந்த களிமண் பூமிகளில், ஆற்றுப்படுகையில் வளரக்கூடிய ஒரு கொடி வகை தாவரம். ரொம்ப அழகான மஞ்சள் கலந்த பழுப்பு நிறமான பூக்களை கொண்டிருக்கும். வேர் ஒரு இடத்துல இருக்கும், ஆனால் அதை சுற்றி ஒரு 100 மீட்டர் வரை படர்ந்து வளரக்கூடிய தாவரம். அந்த வேர் பகுதியிலிருந்து இதை பிடுங்கி எடுத்து பார்த்தோமேயானால் பெண்களுக்கு தலைமுடியை தொங்கவிட்டால் எவ்வாறு இருக்குமோ அதே போல தோற்றத்தை அளிக்கக்கூடிய ஒரு தாவரம் இந்த கனவீரம். இந்த கனவீரத்தை பொறுத்தவரையிலும் இதோடைய தோற்றமே இதோடைய உபயோகம் என்ன அப்படிங்கிறத நமக்கு சொல்லும். தலைமுடி சம்பந்தப்பட்ட தலைமுடி கொட்டக்கூடியவர்களுக்கு மிகச் சிறப்பான தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக பாரம்பரிய மருத்துவத்தில் என்ன பண்ணுவோன்னா, அந்த கனவீரத்துடைய முழு தாவரத்தை பச்சையாக எடுத்து ஒரு பங்கு இந்த தாவரத்துடைய எடை இருக்குன்னா 4 பங்கு எண்ணெய், நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெயை இட்டு அதை ஒரு வெள்ளை துணி கொண்டு மூடி வைத்து, இது எல்லாமே ஒரு தாமிர பாத்திரம் சொல்லக்கூடிய பாத்திரம், பித்தளை பாத்திரத்தில் எடுத்து அதை மூடி வைத்து துணியை கட்டி சூரியனில் 48 நாட்கள் வைக்கின்ற ஒரு முறை. அந்த மாதிரி 48 நாட்கள் வைக்கும்போது பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சாறு முழுமையாக அந்த தாவரத்தை எண்ணெயினால் உறிஞ்சப்பட்டு அதன் பிறகு அதை துணி கொண்டு வடிகட்டி எடுக்கின்ற அந்த எண்ணெயை தலையில் பூசி வந்தோமேயானால் எவ்வளவு நாள்பட்ட தலைமுடி கொட்டுகின்ற பிரச்சனையாக இருந்தாலும் அது மறைந்து போகிறத பார்க்கலாம். இரண்டாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்கு பெண் குழந்தைகளுக்கு, பெரியவர்களுக்கு, அதிகமாக அசைவ உணவு உண்பவர்களுக்கு ஏற்படுகின்ற முக்கியமான பிரச்சனை என்னென்னா புழுவெட்டு அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு பிரச்சனை. அதாவது தலையில் ஒரு வட்டம் வட்டமாக அல்லது சதுரம் சதுரமாக ஒரு பகுதியில் மட்டும் முடியே இல்லாமல் அந்த இடம் வழுக்கையாக போகின்ற போது ஏற்படுகின்ற ஒரு நோய். அந்த நோய்க்கு என்ன பண்ணுவோன்னா, அந்த கனவீரத்தை எரித்து எடுக்கக்கூடிய ஒரு சாம்பல், அந்த சாம்பலை சிறிதளவு தேங்காய் எண்ணெயில் கலந்து எந்த பகுதியில் அந்த முடி புழுவெட்டு ஏற்படுகிறதோ அந்த பகுதியில் மட்டும் ஒரு 10 போல போட்டு ஒரு நாள் முழுவதும் வைத்திருக்கின்ற ஒரு சிகிச்சை. அதை தொடர்ந்து ஒரு 48 நாட்கள் செய்தோமேயானால் அந்த புழுவெட்டு அல்லது இந்திரலுப்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோய் முழுமையாக மறைந்து போகிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா மாடர்ன் மெடிசன்லலாம் பார்த்திங்கன்னா இதற்கு, இந்த புழுவெட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு தீர்வே கிடையாது. நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தில் குறிப்பாக கனவீரத்திலிருந்து எடுக்கக்கூடிய சாம்பல் தான் அதற்கு மிகச்சிறந்த அருமருந்து. இன்றைக்கு மூன்றாவது, இந்த கனவீரம் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். குறிப்பாக சொல்லணுன்னா பார்க்கின்சன் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு, பக்கவாதத்திற்கு பிறகு ஏற்படுகின்ற நரம்பு பலவீனத்திற்கு, நீரிழிவு நோயினால் ஏற்படுகின்ற நரம்பு பலவீனத்திற்கு, இந்த மாதிரி நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பான தீர்வளிக்கக்கூடிய மருந்து இந்த கனவீரம். கனவீரத்தினுடைய வேர் பகுதியை எடுத்து 10 கிராம் அளவுக்கு எடுத்து 200 மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து அதை 100 மில்லியாக குறைத்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்புன்னு தொடர்ந்து உபயோகப்படுத்தினாலே எவ்வளவு நாள்பட்ட நரம்பு சம்பந்தப்பட்ட பலவீனமாக இருந்தாலும் கோளாறாக இருந்தாலும் அது மறைந்து போகிறத பார்க்கலாம். இன்றைக்கு நீரிழிவு நோய் ஏற்படுகின்ற ஆண்களுக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, குறிப்பாக இளம் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்களுடைய உயிரணுக்களுடைய எண்ணிக்கை மிக வேகமாக குறைவது அல்லது எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய எழுச்சி ஆண்குறி எழுச்சி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. இது இரண்டுமே இளம் வயது நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்படுகின்ற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. இதற்கு நேரடியாக எழுச்சியை ஏற்படுத்தக்கூடிய மருந்துகளை உபயோகப்படுத்தினால் எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. அது உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமே தவிர வேறு எந்த வகையிலும் பிரயோஜனம் கிடையாது. அதற்கு மிக சுலபமாக பார்த்திங்கன்னா, இந்த கனவீரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு தாவரம், அதோட சூரணத்தை 5 கிராம் அளவுக்கு பாலில் கலந்து சிறிதளவு நெய் கலந்து
அதாவது 100 மில்லி பாலுக்கு 2 கிராம் அளவுக்கு நெய் கலந்து காலை ஒருவேளை மட்டும் உணவுக்கு முன்பு சாப்பிட வேண்டும். இதை ஒரு 3 மாத காலம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் எவ்வளவு நாள்பட்ட நீரிழிவு நோயுடைய பாதிப்பாக இருந்தாலும், எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்குறி எழுச்சி சம்பந்தப்பட்ட கோளாறாக இருந்தாலும் அது மறைந்து போகிறத பார்க்கலாம். அதே போல் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இளம் வயது நீரிழிவு நோய் ஏற்படும் போது அவர்களுடைய பிறப்புறுப்பில் கடுமையான வறட்சித்தன்மை ஏற்படுகிறது. வெஜைனல் ட்ரைனஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த வறட்சித்தன்மை ஏற்படுவதாலேயே பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் உடலுறவை விரும்புவது கிடையாது, அல்லது உடலுறவுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவர்களுக்கு கடுமையான வலி ஏற்படும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூட இந்த கணவீரத்திலிருந்து எடுக்கக்கூடிய சூரணம் அதை பாலில் கலந்து ஏதோ ஒருவேளை காலை உணவுக்கு முன்போ அல்லது இரவு உணவுக்கு முன்போ அல்லது உணவு சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் பின்பு இரவு படுக்கும் போதோ தொடர்ந்து உபயோகப்படுத்தினாலே அவர்களுடைய பிறப்புறுப்பில் இருக்கக்கூடிய அந்த பலவீனம் குறைவதோடு மட்டுமல்லாமல் நீரிழிவு நோய் தசை பகுதியையோ நரம்பு பகுதியையோ தாக்காமல் இருப்பதற்கு இது மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறது. அதே போல் கணவீரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பதப்படுத்தி எடுக்கக்கூடிய எண்ணெய் தலைமுடிக்கு மட்டுமல்ல, செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடிய கழுத்து வலிக்கும் ஒரு மிகச்சிறந்த மருந்து. பாரம்பரிய மருத்துவத்திலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கணவீரத்திலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயை நன்றாக கழுத்து பகுதியில் தேய்த்து பிறகு அந்த தாவரத்தை நன்றாக சிறு சிறு துகள்களாக நறுக்கி அதை சிறிதளவு எண்ணெய் இட்டு வதக்கி அதை ஒரு மூட்டை போல கட்டி கழுத்து பகுதியில் ஒத்தடம் கொடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சையாக செய்வாங்க. இதை செய்யும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளவு நாள்பட்ட செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்ன்னு சொல்லுகின்ற கழுத்து நோயாக இருந்தாலும் அது மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல் நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்படுகின்ற ஃப்ரோசன் ஷோல்டர் சம்பந்தப்பட்ட கோளாறாக இருந்தாலும் இதே எண்ணெயை தடவி இந்த தாவரத்தை வைத்து ஒத்தடம் கொடுக்க ஆரம்பித்தாலே எவ்வளவு கடுமையான வலியாக இருந்தாலும் அந்த வலி வேகமாக குறைந்து மறைவதை நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்படுகின்ற ஃப்ரோசன் ஷோல்டர் பார்த்திங்கன்னா அந்த கையை சிறிதளவு கூட நகர்த்த முடியாது, அந்த அளவுக்கு கடுமையான வலியை ஏற்படுத்தும். அதே போல் சயாட்டிக்கான்னு சொல்லக்கூடிய இடுப்பிலிருந்து ஏற்படுகின்ற வலி, அதே போல் பைரிஃபார்மஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சயாட்டிக் நரம்பு பக்கத்தில் இருக்கக்கூடிய தசைகளுடைய இழுப்பு சம்பந்தப்பட்ட வலி, இந்த எல்லா விதமான வலிகளுக்கும் பார்த்திங்கன்னா மிக மிக வேகமாக உள்ளுக்கு மருந்து இல்லாமல் வெளிப்புற சிகிச்சையாக செய்யும் போதே அந்த வலிகள் வேகமாக குறைவதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு சயாட்டிக்கா நோய்க்கும் ஃப்ரோசன் ஷோல்டர் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் பைரிஃபார்மஸ் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய அந்த ஒருடைய தசை சம்பந்தப்பட்ட நோய்க்கும் மிக மிக சிறப்பான தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த கணவீரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெய். எனவே நேர்களே, இந்த கணவீரத்தை பொறுத்தவரையிலும் தலைமுடி சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும் சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் சயாட்டிக்கா மற்றும் பைரிஃபார்மஸ் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய அந்த தசை சம்பந்தப்பட்ட வலி சம்பந்தப்பட்ட கோளாறுக்கும் தீர்வளிக்கக்கூடிய ஒரு சிறப்பான அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை பயன்படுத்தினோம்னா நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.